விவசாயம் செய்பவர்கள் மற்றும் மருந்தடிக்கச் செல்லும் தொழிலாளர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம விஜயகணபதி அக்ரோ சார்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜவான் அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து ஒரு பேட்டரி ஸ்ப்ரேயர் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து 12 வோல்ட் 14 ஏஹெச் இருக்கக்கூடிய ஒரு ஹெவியான ஒரு பேட்டரியில் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. இது டபுள் மோட்டர் டபுள் பம்பில் வந்து ரன் ஆகக்கூடியது. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஆக்சசரிஸ் பார்த்திங்கன்னா ஒரு 8 வோல்ட்ஸ் நாசில் ஒன்று, 5 வோல்ட்ஸ் நாசில் ஒன்று, சன்ஃப்ளவர் நாசில் ஒன்று, மொத்தமாக 3 நாசில் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இது வந்து பிராண்டோட வருது. ஸோ அது கூட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ட்ரிக்கர் வந்து நமக்கு தராங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா 2 அடி கன்று வந்து நம்மளுக்கு ஹெவியான ஹைஜெட் கன்று வந்து இதில் வந்துடுது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா 3 அடி ஓஸ் ஒன்று. ஸோ சார்ஜர் பார்த்திங்கன்னா ஹெவியான சார்ஜர் 1.7 ஆம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சார்ஜர். ஏன்னா வந்து பேட்ரி பெரிய பேட்ரிங்கனால நீங்கள் 1.7 ஆம்ஸ் அதுக்கு மேலே கூட போகலாம். பட் கம்பெனி வந்து 1.7 ஆம்ஸ் வந்து கரெக்டாக கொடுக்குறாங்க. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் 2 ஆம்ஸ் 2.2 ஆம்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது, அந்த மாதிரி வாங்கிக்கலாம். ஸோ அது கூட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லேன்ஸ் வந்து வந்துடும். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இந்த 3 நாசில், அதுபோக இதில் பார்த்தீங்கன்னா நிறையா டைப்பான நாசில் இருக்குது. அதெல்லாமே இந்த லேன்ஸில் கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹைஜெட் கன் பார்த்தீங்கன்னா எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, இது டபுள் மோட்டருங்கனால நீங்கள் வந்து வாழைக்கு ஒரு 20 அடி 5 அடிக்கு வந்து அடிக்கணும் அப்படின்னா, அந்த மேலே அந்த காய்கெல்லாம் அடிக்கணும் அப்படின்னா இந்த கன்று யூஸ் பண்ணி நீங்கள் அடிக்கலாம். அதேமாதிரி இதில் வந்து நீங்கள் களைக்கொல்லி யூஸ் பண்ணலாம். எப்படின்னா இந்த கீழே இருக்கிற இந்த லிவர் வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது திருப்பும்போது களைக்கொல்லி அடிக்கிற மாதிரியும் அடிக்கலாம். ரொட்டேட் பண்ணிங்கன்னா லென்த்தாக வாழைக்கும் அடிக்கும். ஸோ இதோட டேங்க் பார்த்தீங்கன்னா 14 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டி. இது ஜவான் கோல்டு அப்படிங்கிற நேமில் வந்து ஐஜிபிஎம்மில் விடுறாங்க. ஸோ அதே மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 சுவிட்ச் வரும். ஸோ இதில் ஒரு சுவிட்ச் போட்டிங்கன்னா ஒரு மோட்டர், இன்னொரு சுவிட்சுக்கு இன்னொரு மோட்டர் கனெக்ட் ஆகிருக்கும். அட் அ டைமில் ரெண்டையும் ஆன் பண்ணிங்கனாலும் ஃபுல்லாக அந்த கன் யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஆன் பண்ணும்போது கன் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு மோட்டர் மட்டும் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த நாசில் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி உங்களுக்கு இல்லை ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேண்டாம், ரொம்ப ஸ்லோவாக அடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ரெகுலேட்டர், இந்த ஒயிட் கலரில் ஒரு மூடி மாதிரி பார்த்தீங்களா, அந்த ரெகுலேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ரெகுலேட்டரில் ஆன் ஆஃப் வரும். நீங்கள் ரெகுலேட்டரில் ஆன் பண்ணிவிட்டு தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். ரெகுலேட்டர் ஆன் பண்ணிவிட்டு லைட்டாக ரொட்டேட் பண்ணிங்கன்னா ரொம்ப மீடியமாக அடிக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அதேமாதிரி இந்த பிளாக் கலரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சார்ஜிங் அடாப்டர். ஸோ அதில் வந்து நம்ம இந்த சார்ஜர் வந்து ப்ளக் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து ஒரு 8 ஹவர்ஸ் ஆகும். ஃபுல்லாக சார்ஜ் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6 to 8 ஹவர்ஸ் ஆகும். ஏன்னா பெரிய பேட்ரி 12 வோல்ட் 14 ஏஹெச் வரனால. ஸோ 1240னால உங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் ஒரு டபுள் மோட்டர் ஆன் பண்ணி நீங்கள் ஒரு 8 வோல்ட்ஸ் நாசில் போடும்போது ஒரு 30 டேங்க் அடிக்க முடியும். ஒரு டைம் சார்ஜ் போட்டிங்கன்னா ஒரு 30 டேங்க் வரைக்கும் கொண்டு போகலாம். அதே மாதிரி நீங்கள் சிங்கிள் மோட்டரில் ரன் பண்ணும்போது ஒரு 60லேருந்து 80 டேங்க் வரைக்கும் உங்களால் அடிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா எல்இடி இண்டிகேட்டர் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெட் அண்டு க்ரீன் வந்து நம்மளுக்கு இண்டிகேஷன் ஆகுது. அப்படின்னா உங்களுக்கு சார்ஜ் ஃபுல்லாக இருந்ததுன்னா ரெட்டு க்ரீன் காமிக்கும். சார்ஜ் ஃபுல்லாக லோ ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ரெட்டு மட்டும்தான் இருக்கும், க்ரீன் வந்து இருக்காது. ஸோ அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி சார்ஜ் வந்து போடும்போது ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு இந்த சார்ஜில் வந்து இண்டிகேட் ஆகும். ரெட் கலரில் எரியும் போது உங்களுக்கு வந்து சார்ஜ் வந்து ஏறிட்டுருக்கு. க்ரீனாக அதுவும் ஆட்டோமேட்டிக்காக க்ரீனாக மாறிடுச்சுன்னா சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சு அப்படிங்கிறது வந்து இதில் இண்டிகேஷன் பண்ணுவாங்க. பட் இண்டிகேட்டர் வந்து சார்ஜ் ஏறுறதுக்கும் இண்டிகேட்டருக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. இது வந்து பேட்ரி மோட்டரோட வந்து இதோட வேலை முடிஞ்சிடும். அதேமாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு அவுட்லெட் வருது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 அடிக்கு ஒரு ஓஸ் வந்து நம்ம கொடுக்குறாங்க. ஸோ அதை நாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா ஓஸ் வேணும், ஒரு 10 அடி 20 அடிக்கு வேணும் அப்படின்னாலும் நம்மகிட்ட இருக்குது. அதை எக்ஸ்ட்ரா வந்து பேமெண்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னா ஒரு 50 அடிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அடிக்க முடியும். அதுக்கு மேலே ப்ரெஷர் வந்து உங்களுக்கு கிடைக்காது. 50 அடி வரைக்கும் நீங்கள் கீழே ஓஸ் போட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ இது ஜவான் அப்படிங்கிறது ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட். ஸோ இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட கடையிலேருந்து இங்கே தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து டெலிவரி இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3800 இன்க்ளூடிங் டெலிவரி எல்லாமே சேர்த்து இந்த பேக்கேஜ் அப்படியே உங்களுக்கு வந்துடும். ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட். ஸோ தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரே நாளில் வந்து உங்களுக்கு டெலிவரி கிடச்சிடும். எஸ்டி கொரியர்னால் இல்லை மேட்ரோ சர்வீஸ் எதாக இருந்தாலுமே ஒரே நாளில் உங்களுக்கு வந்துடும். இன்றைக்கி போட்டிங்கன்னா நாளைக்கு ஈவினிங் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும்.